வணக்கம். இது கோவின் டெராட். இந்த சேனலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மே 13ஆம் தேதியிலிருந்து மே 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். கவனத்தில் வச்சுக்கோங்க. இது பொதுவான ரீடிங் தான். ஸோ உங்களுடைய ஆரக்கிள் ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய முதல் கார்டு லிக்ரோஸ் ரூட். இந்த லிக்ரோஸ் ரூட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நான் நினைக்கிறேன் இந்த பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கையில் ஒன்று கட்டுவோம். கையில் 2 கையிலையும் கட்டுவோம். ரொம்ப வாசமாக இருக்கும் அது. இந்த குழந்தைகள்லாம் வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு கூட அதை கையில் கட்டுவாங்க. சிலவங்க காலில் கூட கட்டி வச்சுருப்பாங்க. அதான் இந்த லிக்ரோஸ். அது ஒரு வகையான ப்ரொடெக்ஷனும் கூட இல்லை. ஸோ அது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்மராசிக்காரவங்களுக்கு அட்ராக்ஷன், எம்பவர்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ எனக்கு என்னமோ சிம்மராசிக்காரவங்க இந்த வாரம் உங்களுடைய பவரில் நீங்கள் இருப்பீங்க. சிம்மராசிக்காரவங்க நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறீங்க. நல்ல ஒரு மேனேஜர் இல்லை ஒரு டீமை லீட் பண்ணுற அளவுக்கு ஒரு திறமையானவங்களாக நீங்கள் இருக்கீங்க. இந்த வாரம் ரொம்ப கவரக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப ஆரோக்கியம் செலுத்துவீங்க. உங்களுடைய முகத்தில் நல்லா ஒரு ஆரோக்கியத்தை செலுத்துவீங்க. முகத்தில் என்ன ஆரோக்கியம் செலுத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ முகம் ஓகே, நான் ரொம்ப நாளாக இந்த தாடி வச்சுருக்கேன், இல்லை நான் ரொம்ப நாளாக நான் த்ரெடிங் பண்ணாமல் இருக்கேன் என்னுடைய ஐப்ரோஸ் அப்படின்னா, இப்போது நீங்கள் அதுக்கு உண்டான மாற்றங்களை அதை நீங்கள் செய்வீங்க. எனக்கு நான் என்னுடைய தாடியை ஷேவ் பண்ண போகிறேன், இல்லை என்னுடைய ஐப்ரோவை நான் ரொம்ப நாளாக த்ரெடிங் பண்ணாமல் இருக்கேன், நான் த்ரெடிங் பண்ண போகிறேன், அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்க இப்போது நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு ப்ரொஜெக்டோ இல்லை ஒரு அசைன்மெண்ட்டோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு புதுசாக செய்கிற விஷயங்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து கவரக்கூடிய அளவுக்கு நீங்கள் இப்போ இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் கையில் பவர் இருக்கும். நீங்கள் தான் ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோலும் பண்ணுவீங்க. ஓகே, இருந்தாலும் உங்களோட டெராட் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த கார்டு எங்கே வச்சுருக்கேன். ஓகே, தி எம்பரர் அண்ட் தி ஹேங்க்ட் மேன் அண்ட் தி ஏஸ் ஆஃப் கப்ஸ். நிறைய பேருக்கு இந்த வாட்டி ஏஸ் ஆஃப் கப்ஸ் வருது. ஏதோ புதுசாக எல்லாரும் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக நம்ம மாற்றிக்கணும். ஏஸ் ஆஃப் கப்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது புதுசாக மாற்றிக்கணும், புதுசாக நம்ம இது பண்ணோம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏஸ் ஆஃப் கப்ஸுங்கிறது ஏற்கனவே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, காதல் ஜோடிகள், இல்லை நான் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை விரும்புகிறேன், ரொம்ப நாளாக ஒரு ஆணை விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அவங்க உங்ககிட்ட எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம கார்டு போவோம். இந்த எம்பரர். அதான் சொல்கிறேன், எம்பரருக்கும் இந்த கார்டுக்கும் கரெக்டாக வந்திருக்கு. அப்படின்னா எம்பரர் அப்படிங்கிறவர் ஒரு கிங் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி. அவர் சொல்கிறது தான் சட்டம்னு பேசுகிறவர். கரெக்டாக நடந்துப்பார், பொய் சொல்ல மாட்டார், ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருப்பார், அவருடைய பவரில் இருப்பார். இந்த மாதிரி அவர் இருக்கிறதுனால பார்க்குறவங்க கூட ஆஹா இவர் போல் நான் இருக்கணும், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஆங்கிலத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. பார்க்கும் பொழுதே கையெடுத்து கும்பிடணும், அந்த மாதிரி ஒரு அளவுக்கு நீங்கள் இந்த வாரம் இருப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் த ஹேங்க்ட் மேன். சில விஷயங்களை ரொம்ப நிறுத்தி நிதானமாக இந்த வாரம் நீங்கள் செய்கிறது நல்லது. நீங்கள் அப்படி ஏற்கனவே அந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்லது தான். அது மட்டும் அல்லாமல் த ஹேங்க்ட் மேன் இப்போ நீங்கள் ஒரு திட்டத்தை இந்த வாரம் நீங்கள் செய்கிறீங்க. அந்த திட்டம் உங்களுக்கு இது சரியாக செய்கிறோமா, நம்ம தவறாக செய்கிறோமா, இதை எப்படி செய்கிறோன்னு கூட உங்களுக்குள்ளேயே பதில் இருக்கும். அந்த பதில் இந்த வாட்டி உங்களுக்குள்ளேயே கிடைக்கும். ஓகே, நல்ல பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தியானம், யோகா, ஜபம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் மையத்தில் இந்த மாதிரி பக்தி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். இப்போ பக்தி செய்யாதவங்க, சாமி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னா இல்லைங்க. உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது இல்லையா, உங்களுக்குள்ளே பரமாத்மா இருக்கார், உங்களுக்குள்ளே ஒரு சின்ன அகிலமே தூங்கிட்டு இருக்கு இல்லையா, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்கள் நிதானமாக செய்யுங்க, அவசரப்பட்டு எந்த விஷயங்களும் செய்யாதீங்க. கவனமாக யோசித்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுப்பீங்க. நான் முன்னாடி சொன்னது போல் ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, புது தொடக்கம் வரப்போகுது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். நீ நல்லா வேலை செய்கிற, இந்த வாரம் நான் உன்னை கவனிச்சிட்ருக்கேன், வெரி அட்ராக்டிவாக இருக்க, ரொம்ப கவனமாக நீ வேலை செய்கிற, உன்னுடைய பவரில் இருக்க, நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ப்ரொஜெக்ட் கொடுக்கலான்னு இருக்கேன், நீ இந்த ஊருக்கு போய் இந்த வேலையை செய்யணும், உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் கொடுக்குறேன், நீயே ஒரு டீமை உருவாக்கி இதை செய் அப்படின்னு ஒரு ஆஃபர் கிடைக்கும்.
காதல் ஜோடிகள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரம் தான் இந்த வாரம் சொல்லலாம். ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து இஸ் எஸ், ஒரு ப்ரொபோசல், ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல மெசேஜ். நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பூ தரப்போகிறேன், வா நான் உன்னை சர்ப்ரைஸாக இங்கே அழைச்சிட்டு போகிறேன். இந்த மாதிரியான நல்ல அன்பான ஒரு உறவு கிடைக்கும். ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்த சில பதில்கள் ஒரு சில பேர் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்ன பதிலே சொல்லலை, நான் ரொம்ப நாளாக ஆச்சு. என்ன ஏரியா ஆஃப் யுவர் லைஃப்பில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஓகே, நல்ல செய்தி வரும், நல்ல பதில் ஒன்று கிடைக்கும். ஆகையால் மொத்தத்தில் இந்த வாரம் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஓவரால் இந்த ரீடிங் என்ன சொல்ல வராங்க, என்ன எனர்ஜியில் இருக்குங்கிறத நம்ம ஷஃபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மே 13ஆம் தேதியிலேருந்து மே 19ஆம் தேதி வரை ஓவரால் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒன்று கார்டு வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். அதே தான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி செய்திகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, நல்ல செய்தி கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ விரும்பிட்டு இருக்கீங்க, நண்பர்களாக இருக்கிறீங்க, என்ன அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன அந்த பொண்ணு ஏன் சொல்ல மாட்டேங்க, கண்டிப்பாக நல்ல செய்தி வரப்போகுது. அதே போல் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, தொழில் சம்பந்தமான விஷயங்களை வந்து ஏற்கனவே கடை வச்சிருக்கீங்க, இது நான் இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த வாரம் எல்லா திட்டங்களும் நடக்கும், நல்ல செய்திகள் வரும், நல்ல ஒரு ஆரம்பம். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு பரிசு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வேலையிலையும் சரி, படிக்கிற பிள்ளைகளுக்கு சரி, இல்லை ஆசிரியர்கள் துறையில் இருக்கிறவங்களுக்கு சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சின்ன சம்பள உயர்வோ இல்லை சின்ன பாராட்டோ சின்ன பரிசோ உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த வாரம் கிடைக்காட்டினாலும் அடுத்த வாரமோ இல்லை ஏற்கனவே சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம், இல்லை இந்த வாரம் அடுத்த வாரம் கிடைக்க இருக்கு. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகையால் இந்த நல்ல செய்தியோட சிம்ம ராசிக்காரங்களோட ரீடிங்கை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மற்ற நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.